ஒரு சிறிய பசுமையான கிராமத்தில் ராமு என்ற 10 வயது சிறுவன் வசித்து வந்தான். அவன் தன் அப்பா அம்மாவுடன் சிறிய நிலத்தில் விவசாயம் செய்து வந்தான். முழு கிராமமும் மிகவும் ஒற்றுமையாக இருந்தது. காலையில் எல்லோரும் சேர்ந்து வயலுக்கு செல்வார்கள். மாலையில் மரத்தடியில் அமர்ந்து கதைகள் சொல்லிக் கொள்வார்கள். அந்த வருடம் மழை மிக குறைவாக பெய்தது. வயல்கள் வறண்டு போயின. கிராம மக்கள் கவலையில் ஆழ்ந்தனர். இந்த வருடம் அறுவடை இல்லை என்றால் என்ன செய்வது என்று அனைவரும் பேசிக் கொண்டிருந்தனர். ராமு தன் அப்பாவுடன் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தபோது ஒரு சிறிய உறுதியான மின்னும் விதையை கண்டான். அது சாதாரண விதை போல் தெரியவில்லை. அதை வீட்டிற்கு கொண்டு வந்து அம்மாவிடம் காட்டினான். அம்மா, இது ஏதோ சிறப்பான விதையாக இருக்கும். ஆனால் தண்ணீர் இல்லாமல் எப்படி முளைக்கும் என்றாள். ராமு கிராமத்து பெரியவரான தாத்தாவிடம் சென்றான். தாத்தா, விதையை நடு. ஆனால் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்ற வேண்டும். தனியாக செய்ய முடியாது. எல்லோரையும் அழை என்று சொன்னார். மறுநாள் காலையில் ராமு கிராமத்து எல்லா குழந்தைகளையும் சிறுவர்கள் சிறுமிகள் அழைத்தான். நம்ம கிராமத்தை காப்பாற்றுவோம். தினமும் ஒவ்வொருவரும் ஒரு வாளி தண்ணீர் கொண்டு வந்து இந்த விதைக்கு ஊற்றுவோம் என்று சொன்னான். முதலில் எல்லோரும் சிரித்தனர். இவ்வளவு சிறிய விதைக்கு இத்தனை உழைப்பா என்று சிலர் சொன்னார்கள். ஆனால் ராமுவும் அவன் நண்பர்களும் தினமும் காலையில் ஆற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றினார்கள். சில நாட்களுக்கு பிறகு சிறிய முளை தெரிந்தது. கிராமத்து பெரியவர்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டனர். அவர்களும் உதவிக்கு வந்தனர். சிலர் தண்ணீர் கொண்டு வந்தனர், சிலர் உரம் போட்டனர், சிலர் களை எடுத்தனர். முழு கிராமமும் ஒன்றாக வேலை செய்யத் தொடங்கியது. ஒரு மாதத்துக்கு பிறகு அந்த சிறிய விதை ஒரு பெரிய மரமாக வளர்ந்தது. மரத்தில் ருசியான பெரிய பெரிய பழங்கள் வந்தன. அந்த பழங்கள் மிகவும் சத்தானவையாக இருந்தன. கிராம மக்கள் அனைவரும் பங்கு போட்டுக் கொண்டனர். அந்த பழங்களை விற்று கிராமத்தவர்களுக்கு நல்ல தொகை கிடைத்தது. அந்த வருடம் கிராமம் வறுமையிலிருந்து தப்பியது. ராமு தன் சிறிய முயற்சியால் முழு கிராமத்தையும் மாற்றினான்.